விதுரநீதி பகுதி 16. விதுரநீதி கூறும் வாழ்க்கையின் இரகசியம். உணவு பழக்கம் எப்படி இருக்க வேண்டும்? விதுரநீதி தொடர்ச்சி. விதுரர் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவிற்கு தம்பியாவார். அவர் திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்தது விதுரநீதி ஆகும். இந்த நீதியில் அரிய பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. நாம் ஒவ்வொரு நீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து உணவு பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதை பற்றி நாம் இப்போது காண்போம். சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகிய 3 குணங்களில் ஒரு குணம் ஒருவனுக்கு அதிகமாக இருக்கும். இந்த 3 குணங்களில் சத்துவ குணமே நல்ல குணமாகும். ரஜோகுணம் உள்ளவன் கோபக்காரனாகவும், தமோகுணம் உள்ளவன் மந்த புத்தி உள்ளவனாகவும் இருப்பான். சத்துவ குணம் வளர பல வழிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று உணவு பழக்கம் ஆகும். முதலில் நாம் சாப்பிடுவதால் ஏற்படும் பின் விளைவுகளை நினைத்து சாப்பிட வேண்டும். எப்படி தூண்டிலில் உள்ள தீனியை நினைக்காத மீனும் பொரியில் உள்ள உணவை பற்றி நினைக்காத எலியும் மாட்டிக்கொள்ளுமோ, அவ்வாறு பார்த்தது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. எது செரிக்குமோ அதை தான் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செரித்தாலும் எது உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குமோ அதை தான் சாப்பிட வேண்டும். சாப்பிட சுவையாக இருக்கின்றது என்று எண்ணி சாப்பிட்டு விட்டு அது உடம்புக்கு கெடுதல் செய்யுமானால் அதை சாப்பிடக்கூடாது. பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு தான் நாம் சாப்பிட வேண்டும். அப்போதுதான் நமக்கு சத்துவ குணம் வளரும். குளிக்காமலும் பெருமானுக்கு நிவேதனம் செய்யாமலும் சாப்பிடக்கூடாது. அடுத்து அதிக காரம், சூடு, உப்பு, கார்ப்பு கொண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. இவ்வாறு சாப்பிட்டால் நமக்கு ரஜோகுணம் தான் வளரும். அடுத்து மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. எச்சில் படாத உணவை தான் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் நமக்கு தமோகுணமே வளரும். அடுத்து எத்தனை வேளை சாப்பிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 1 வேளை சாப்பிடுபவன் யோகி, 2 வேளை சாப்பிடுபவன் போகி, 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி. அதற்கு மேல், அதாவது 4-5 வேளைகளை பற்றி அவர் கூறவில்லை. அவ்வாறு சாப்பிடுவோம் என்று நினைக்கவில்லை போலும். சத்துவ குணம் இருந்தால்தான் பகவானை பற்றி சிந்தனை வரும், இல்லையென்றால் சிந்தனையே வராது. இவ்வாறு சத்துவகுணம் வளர சாப்பிட வேண்டிய உணவு பழக்கத்தை பற்றி விதுரநீதியில் கூறியுள்ளார். அடுத்து வரும் நீதியில் என்ன சொன்னார் என்று அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ நாராயணாய.